தமிழ் தாவரத்து காத்தால தீர்மானம் போட்டு சாயந்தரம் மறியல் தமிழையே கிண்டல் அவமானப்படுத்துகிறார். தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. திமுக என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாமே புதுசு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தப்பு கணக்கு போடுறாங்க. அவங்களுக்கு அதிகாரிகள் துணை இருக்காங்க, டேட்டாலாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இவங்க அதெல்லாம் மறந்துட்டு இவங்க வந்து அவங்க பிளாங்காக வராங்க திமுக. அதனால இவங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிறாங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. திமுக கவர்மெண்ட் கடன் வாங்கிடுச்சுலாம் சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக கவர்மெண்ட் தமிழ்நாட்டையே வந்து கடனாளியாக மாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க வந்து இந்த வருஷம் நான் 1,22,200 கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறேன்னு இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலியல் ரீதியான குற்றங்கள் நான் ஜாஸ்தி ஆகிட்டுன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவல் மரணங்கள் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ நான் சொல்கிற எல்லாமே இந்த ஆட்சியில் 3 மாதத்துக்கு நடந்திருக்கு. ஒரு பக்கம் விஜய் எதிர்த்து இன்னொரு பக்கம் பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 22 எம்பிக்களை வச்சுன்னு 29 வரை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும். அவங்க விஜயை கடுமையாக எதிர்க்கணும். அதுக்கு பாஜகவை பயன்படுத்தி விஜய் எதாவது பண்ண முடியுமான்னு அந்த ஆங்கிளில் கூட ட்ரை பண்ணுவாங்க. காவிரி விஷயத்தில் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமேல் ஆணையத்திட்டையோ சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட தான் முறையிடணும். அதுதான் வழி, வேறு வழி கிடையாது. இவர் போய் பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தாருன்னா, போய் பேசிட்டு 2 டிஎம்சி தண்ணி வாங்கிட்டு வந்துட்டா உடனே இந்த இவங்கெல்லாம் டிவிக்கு எல்லாம் ரீல்ஸ் போடுவாங்கல்ல, போனார் அண்ணன் தளபதி போனார் தண்ணி வந்ததுன்னு போடுவாங்கல்ல, அந்த முயற்சியை ட்ரை பண்ணி பார்த்தார். நீங்கள் பண்ண நினச்ச பெரிய பிளண்டர் ஆக்சுவலாக. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டே உங்களை கை விட்டுருவோம். நீங்கள் தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிங்களே, பேசிக்கோங்கன்னுவாங்க. தமிழ்நாடு பேசியே பல விஷயங்களே இழந்து போச்சு காவேரியில். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். நீங்கள் அவமானப்படுறது இங்கே பிரச்சனை இல்லை. அவமானப்படுறது தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நீங்கள் அவமானப்பட்டால் தமிழ்நாடு அவமானப்படுற மாதிரி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ தாவேகாவுடைய ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆச்சு. இந்த ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 100 நாட்கள்ல என்ன பாசிட்டிவா இருக்கு, என்ன நெகட்டிவா இருக்கு? ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அது ஒரு நல்ல முடிவு தான். பட் ஆனால் வந்து அதுக்கான கால நேரம் இன்னும் வரல. இந்த 100 நாளுக்குள்ளே இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கலை. ஒரு 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 பட்ஜெட் போட்டாங்க. அதில் ஒரு ரோடு மேப்பு என்னன்னு தெரியல, அடுத்தது என்ன கட்டம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 1 சவரன் நகையெல்லாம் அந்த செப்டம்பர் 15லேருந்து போடுவோம், இந்த குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுவோம்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இனிமேல் தான் செயல்பட ஆரம்பிக்க போகிறது. ஸோ இன்னும் பல வாக்குறுதிகள்லாம் இன்னும் அந்த 2,500 ரூபாலாம் ரொம்ப எதிர்பார்க்குற வாக்குறுதிகள். ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. திமுக கவர்மெண்ட் கடன் வாங்கிடுச்சுலாம் சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக கவர்மெண்ட் தமிழ்நாட்டையே வந்து கடனாளியாக மாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க வந்து இந்த வருஷம் நான் 1,22,200 கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறேன்னு இவங்க சொல்கிறாங்க. கடன் வாங்குறதுன்றது ஒரு கவர்மெண்ட்டில் எல்லா கவர்மெண்ட் இயல்பாக செய்யுது. ஆனால் அதையே திமுக ஆட்சிக்கு எதிரான கடுமையான பிரச்சாரமாக வச்சு தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி பாலியல் ரீதியான குற்றங்கள் நான் ஜாஸ்தி ஆகிட்டுன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவல் மரணங்கள் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ நான் சொல்கிற எல்லாமே இந்த ஆட்சியில் 3 மாதத்துக்கு நடந்திருக்கு. எவ்ரிதிங். காவல் மரணங்களும் நடந்திருக்கு, பாலியல் குற்றங்களும் நடந்திருக்கு. பாலியல் குற்றங்களில் தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்கா எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போயிருக்கும்போது இந்த விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகள் கடன் ரத்துன்னு சொன்னாங்க. அது 100% ரத்து பண்ணலை. அதே சமயம் பட்ஜெட்டில் வந்து சில விஷயம் நல்லா வந்திருக்கு. சேவை சட்டம், சர்வீஸ் சட்டம். அந்த தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு லீகல் ஏர்ஷிப் சர்டிஃபிகேட் கேட்குறீங்கன்னா 1 வாரத்துக்குள்ளே கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து நல்ல விஷயங்கள் தான். அதே மாதிரி பெண்களுக்கு, பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறதோ அது மாதிரி அது ஸ்கீம்ஸ் வந்து கன்டினியூ பண்ணுறாங்க. சைக்கிள் கொடுக்குறது, லேப்டாப் கொடுக்குறது, இந்த ஸ்கீம்ஸ்லாம் கன்டினியூ பண்ணுறதுலாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் விவசாயிகள் கடன் ரத்து 100% ரத்து இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். 75,000 தான் ரத்து பண்ணுறாங்க அப்படின்றது அது அவங்களுக்கு திருப்தி அளிக்காத ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி
ஸ்கூல்ஸை பொறுத்த மட்டும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, காமராஜர் சிறப்பு பள்ளிகள் கொண்டு வரது, அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் 6லேருந்து 8வது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே கூட அப்புறம் 1 சவரன் நகை கொடுக்குறது, இதெல்லாமே இப்போ போட்டிருக்காங்க. இருந்தாலுமே ஒரு பேட் சைடும் இருக்குது. இவங்க என்னெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த விஷயங்கள் இவங்க ஆட்சியிலையும் நடக்குது. இவங்க வாக்குறுதிகள் கொடுத்தது உடனே நிறைவேற்றணும்னு யாரும் கேட்கவே இல்லை. அதே சமயம் சில விஷயங்களை வந்து கரெக்டாக இவங்களை நோக்கி வைக்கிற குற்றச்சாட்டுகளை கரெக்டாக திசை திருப்புறாங்க. அவங்கள பார்த்து குதிரை பேரம்னு குற்றச்சாட்டினா அவங்க வந்து திமுகவை பார்த்து நீங்கள் தான் எங்களை குதிரை பேரம் பண்ணிட்டீங்கன்னு அப்படி போகிறாங்க. நீ பழனி கோவிலில் வந்து 100 கோடி மதிப்பு உள்ள லேண்டை 2 கோடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் மதுரை கோவில் லேண்டை அப்படின்னு அந்த விஷயத்துக்கு போகிறாங்க. கரெக்டாக அந்த ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு கரெக்டாக போடுறாங்க. அந்த பாலிடிக்ஸ்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அசம்பிளியில் வந்து எதிர்பார்க்கறதுக்கு மேலே வந்து இவங்க புதுசாக தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்க்கறதுக்கு மேலே வந்து திமுக வந்து கவுண்டர் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ராஜ்மோகன் போன்றவர்கள் ஆதவர்ஜுனாலாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டாக்ட்ஸில் போய் பேசினா கூட சமாளிக்கிறார், பரவாயில்ல. அது அந்த அளவுக்கு நம்ம பாராட்டணும். விஜய் தான் பேசாத இருக்காரே தவிர மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு திமுகவை கவுண்டர் பண்ணாங்க. திமுக என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாமே புதுசு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தப்பு கணக்கு போடுறாங்க. அவங்களுக்கு அதிகாரிகள் துணை இருக்காங்க, டேட்டாலாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இவங்க அதெல்லாம் மறந்துட்டு இவங்க வந்து அவங்க பிளாங்காக வராங்க திமுக. அதனால் இவங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிறாங்க. அதனால தான் இவங்க என்ன நினைக்கிறாங்க, 108 பேரோ இல்லை மற்ற கட்சிகளோட சப்போர்ட்டோட இருந்தால் கூட பாஜக எதிர்ப்புன்றது வந்து தீவிரமாக கையாண்டா அந்த கூட்டணி கட்சிகள் நம்மளை விட்டு போகாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட்டு விஜய் ஒர்க் அவுட் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா, அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வரவங்க அந்த இடைத்தேர்தல் நடக்கும்போது நமக்கான ஒரு மெஜாரிட்டி, தாவேக்காவுக்கான ஒரு மெஜாரிட்டியை சேர்க்கணும்னு அதில் தெளிவாக இருக்கிறவர் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளெல்லாம் எவ்வளோ நம்புறதுன்னு அவருக்கு ஒரு இது இருக்குது, தயக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க எந்த கட்டத்தில் வேணால் பல விஷயங்களை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளேயே பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. குதிரை பேரெல்லாம் பண்ணாதீங்க, அதிமுகலேருந்து ஆட்களை இழுக்காதீங்க போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அசம்பிளியில் வந்து விஜய் பேசினதே அவங்க விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அதனால் தாவேக்காவுக்கே ஒரு மெஜாரிட்டி இருந்தால் பெட்டர் இருந்தால் ஆளுங்களை இழுக்க பார்த்தாங்க. இப்போது அந்த 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 இழுக்கிற விஷயம் கொஞ்சம் நின்று இருக்குது. என்ன காரணம்னா, இடைத்தேர்தல் லேட்டாகிறதுனால வரது நின்று இருக்குது ஆக்சுவலாக. அது இடைத்தேர்தல் கிளியர் ஆச்சுன்னா இன்னும் வரவங்க அதிமுகலேருந்து வரவங்க இன்னொரு 10 பேர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது தாவேக்கா இடைத்தேர்தலில் இன்னொரு 10-12 பேர் அவங்க வின் பண்ணாங்க வச்சுக்கோங்க. ஸோ தனக்கான மெஜாரிட்டி வரும்போது இவங்களெல்லாம் கூட்டணி கட்சிகளெல்லாம் வந்து இதே மாதிரி டீல் பண்ணுவாரா, இல்லை பாஜகவோட கொஞ்சம் நெருங்கி போய் நிதி அது இது வாங்கணும், அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரியான போகும்போது இவங்களெல்லாம் கழிச்சு விடுவாரான்னு சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு பாஜக எதிர்க்கிற மாதிரியான ஒரு சீன் எடுக்கிறார். நீட் எதிர்ப்பு ஒரு தீர்மானம் கொண்டுறாரு. இந்த FCRAக்கு இந்த வெளிநாட்டு நிதி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு, குறிப்பாக கிறிஸ்டியன் நிறுவனங்களை மார்க் பண்ணி தான் அவங்க கொண்டுறாங்க பிஜேபி. ஸோ அதை ஒரு தீர்மானம் போடுறது விஷயங்கள், அப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் தீர்மானம் போடுறது போன்ற விஷயங்கள், தமிழ்தாய் வாழ்த்து விஷயங்களில் தீர்மானம். அதில் என்னென்னா, தமிழ்தாய் வாழ்த்து காத்தால தீர்மானம் போட்டு சாயந்தரம் மரியவேலரசன் தமிழையே கிண்டல் அவமானப்படுத்துகிறார். தமிழுக்கு மரியாதை கொடுத்து காத்தால தீர்மானம் போடுறாங்க. ஆனால் அந்த தீர்மானமும் எவ்வளோ தூரம் வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ நீட்டெல்லாம் பல தடவை தீர்மானம் போட்டு ஜனாதிபதியோட ஆஃபீஸில் எங்கேயோ குப்பையில் கிடக்குது, எங்கே இருக்குன்னே தெரியல. அது ஒரு நீதிபதியை நியமித்து அதெல்லாம் திமுக ஆட்சியில் போட்டாங்க. இந்த நீட் இனிமேல் போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த மோடி ஆட்சி ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நீட் எடுக்க மாட்டாங்க. அதே சட்ட போராட்டம் நடத்தி தான் நீட்டை வந்து சரி பண்ண முடியும். இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும். ராகுல் காந்தின்னு சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்தெந்த மாநிலங்கள் நீட் வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் விட்டுருவோம், விலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ அது காங்கிரஸ் வந்தால் தான் முடியும். மோடி இருக்கிறவரையும் நீட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை சட்ட போராட்டம்னா அது பெரிய நீண்ட காலமாக நடக்க வேண்டிய விஷயம். அதில் இவங்க தீர்மானம் போட்டு என்ன பிரயோஜனம்? நானும் வந்து பிஜேபி எதிராக இருக்கேன், நீட்டுக்கு எதிராக இருக்கேன்னு சொல்கிறதுக்காக ஒரு தீர்மானம். மற்ற கட்சிகளுக்கு வேறு வழியில் ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கு அவமானம் ஏற்கனவே நடந்து போச்சு மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டியில். நீங்கள் அதை சரி பண்ணுறதுன்னு போட்ட தீர்மானமும் சரியில்லை. ஏன்னா வந்து இப்போ கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில், யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனில் இதே மனோன்மணியம் சுந்தரனாரில் நடந்த மாதிரி நடக்காதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் முதல்ல வந்தே மாதரம் தான் பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நாளைக்கு கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யூனிவர்சிட்டி கொடுத்தா வச்சுக்கோங்க, இதே பட்டாளி விழா இன்னொரு யூனிவர்சிட்டியில் நடக்குது வச்சுக்கோங்க. கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம், அப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து கொடுத்தாங்கன்னா அங்கே இருக்கிற விசி என்ன பண்ணுவான்? இல்லைங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? கவர்னர் தான் சான்சலர், அவர் வச்சா தான் சட்டம். அசம்பிளிக்குள்ளே எப்படி ஸ்பீக்கர் சொல்கிறது தான் சட்டம். அது மாதிரி நான் சொல்கிறதான் கேட்கணுன்னாருன்னா அப்போ அங்கே தமிழ்தாய்க்கு என்ன மரியாதை? அப்போது நீங்கள் தமிழ்தாய் விஷயத்தில் போட்ட ஆர்டரை வந்து அது கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டுருந்தால் பரவாயில்ல. அப்போது இது எப்படி எஃபெக்டிவாக இருக்க போது? போட்ட சட்டம் சரிதானா? அது ஒர்க் அவுட் ஆகுமா? பல்கலைக்கழகங்கள்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த FCRAவும் ஒரு பொலிட்டிக்கலான விஷயம் அது ஆக்சுவலாக. அதை வந்து நீங்கள் கட்சி ரீதியாக எதிர்க்கணுமே தவிர அசம்பிளியில் எல்லாரையும் சேர்த்து வச்சு எதிர்க்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்களோட பிரச்சனை கிடையாது, சமூகத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற சிலரோட பிரச்சனையாக இருக்குது. அது ஆனால் பாஜக திட்டமிட்டு அதை கொண்டுறாங்க.
கிறிஸ்டியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதை நீங்கள் பொலிட்டிக்கலாக எதிர்க்கணுமே தவிர அசம்பிளியில் தீர்மானம் கொண்டு வந்து எதிர்க்கணும் கிடையாது. அதே மாதிரி டீலிமிட்டேஷன், அது வந்து டீலிமிட்டேஷனும் வந்து இப்போது மசோதாவும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் திமுக ஒரு செக் வைக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் இன்றைக்கி, காவேரிக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடல, இதுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்ன்றீங்க. அந்த செக்லேருந்து திமுக தப்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, நீங்கள் மேகதாதுக்கு போடுங்க, நான் வந்து கலந்துக்கிறேன்னாங்க. அதில் வந்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க, அதில் மாட்டிக்கல. அவங்க பாஜகவோட நெருங்கி போகிறாங்கன்னு தெரிஞ்ச விஷயந்தான். அப்படியா நீங்கள் அப்படி போகிறீங்களா, உங்களை வேறு வழியில் மடக்கிறேன்ட்டு டீலிமிட்டேஷன் தீர்மானம் 543க்கு மேலே நம்பர்ஸ் போகக்கூடாது, அடுத்த 25 வருஷம் அதுதான் இருக்கணும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸு. அதே மாதிரி வந்து விமன், அதுக்குள்ளேயே விமன் ரிசர்வேஷன்லாம் 33% பண்ணணுன்றது இந்த தீர்மானம். நோ டீலிமிட்டேஷன்றது அடிப்படையான விஷயம். இவங்க வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வந்துட்டாங்க. யார்? திமுக. ஃபேர் டீலிமிட்டேஷன்னா தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதை இவங்க முதல்ல வந்து இவங்களும் வந்து நோ டீலிமிட்டேஷனில் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஊசலாட்டத்தெல்லாம் போனாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் கடந்த February, March, April நிறையா பண்ணாங்க, மசோதாவை எரிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு எப்போ வராங்கன்னா, தென் மாநில முதல்வர்கள்லாம் கூட்டு பேசும்போது தென் மாநிலங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் வராங்க. அப்போது சைட் பை சைடு என்ன சொல்கிறாங்க, 543 நீடிக்கணும், இந்த 25 ஏற்கனவே 50 வருஷம் நீடிச்சிட்டிங்க 1971 மக்கள் தொகைப்படி, அதை இன்னொரு 25 வருஷம் நீடிங்க அப்படின்ற குரலையும் சைட் பை சைட் கொடுக்குறாங்க. நேற்று உதயநிதி அசம்பிளியில் பேசும்போது அந்த குரலையும் சேர்த்து தான் கொடுக்குறாரு. அதாவது வந்து அந்த நான் வந்து பேசியிருக்கேன் ஏற்கனவே, அதாவது சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் அவரும் பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னார், இந்த 71ல் நிர்ணயிச்ச அந்த 543 இன்னொரு 25 வருஷம் தொடரணும், 26 சென்சஸ்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது, 2011 சென்சஸை கணக்கிலே எடுத்துக்கூடாது, 26 சென்சஸ் கணக்கில் எடுத்துக்கூடாது, இதே 543 கண்டினியூ ஆகணும்லாம் நான் பேசியிருக்கோம்லாம் சொல்லிவிட்டு கடைசி பேரில் என்ன சொல்கிறாரு, ஆனால் ஏதாவது மாற்றங்கள் செய்வதானால் இதே 7.18% விகிதாச்சாரம் மாறக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை கரெக்டாக ஒரு பொடி வைக்கிறாரு. அங்கே தான் பொடி வைக்கிறாங்கன்னா, ஒரு நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து 543 850 மாற்றினீங்கன்னா அதில் 7.18% ஒரு 60 பேர் வருவாங்க தமிழ்நாட்டுக்கு, அது வரணுன்ற மாதிரி வச்சுட்டார். அப்போது இவங்க சொல்கிற நோ டீலிமிட்டேஷனுக்கும் உதயநிதி அல்லது திமுக சொல்கிற ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ பாஜக நம்பர்ஸை ஏற்றுறதுன்னு முடிவு பண்ண பிறகு திமுகவுடைய தயவு இருந்தால் பெட்டர். திமுக இந்தியா கூட்டணியில் இல்லை, அது இப்போ தனித்து கிடக்கு. அது தனித்து இருக்கிற போது பாஜகவுக்கு அதை அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அவங்க காங்கிரஸ் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க திமுக. பாருங்கள், இன்றைக்கி வழக்கமாக ஸ்பீக்கர் கொடுக்குற பார்ட்டியில் கூட கலந்துக்க மாட்டாங்க, பார்லிமெண்ட் ஸ்பீக்கர். இன்றைக்கி பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கொடுத்த பார்ட்டியில் கனிமொழி கலந்துருக்காங்க. இன்றைக்கி வழக்கமாக இந்த கவர்னர் இங்கே இருந்தபோது, ரவி இருந்தபோது கலந்துக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி அங்கேயும் கலந்துக்க மாட்டாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க கலந்துக்கிறதில்ல. இன்றைக்கி ஸ்பீக்கர் ஓம் பிர்லா கொடுத்த பார்ட்டியில் இன்றைக்கி கனிமொழி கலந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த அவங்களோட லிமிட்டடான ஒரு கோஆப்ரேஷன் வந்து பாஜக கொடுக்குறாங்க. கூட்டணிக்கு போயிடுவாங்கன்ற அந்த பாயிண்டில் போல் ஒரு லிமிட்டட் கோஆப்ரேஷன். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, ஒரு பக்கம் விஜய் எதிர்த்து இன்னொரு பக்கம் பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 22 எம்பிக்களை வச்சுன்னு 29 வரை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும். அவங்க விஜயை கடுமையாக எதிர்க்கணும். அதுக்கு பாஜகவை பயன்படுத்தி விஜய் எதாவது பண்ண முடியுமான்னு அந்த ஆங்கிளில் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனில் அவங்க எப்படி நம்பர்ஸ் ஏற்றுறதா முடிவு பண்ணிட்டாங்க, யார்? பிஜேபி. அப்போ அவங்களுக்கு உதவுற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க போகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கிடைக்குதுன்னு அது நல்லது தானே அப்படின்ற ஆங்கிளில் பாஜகவை சப்போர்ட் பண்ணுறான்னு போவோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அந்த மாதிரி ஸ்டாண்டை இவங்க எடுப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் தாவேக்கா நோ டீலிமிட்டேஷன் 543 அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே போகாதீங்க, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அப்படின்றாங்க. அது வந்து அதுக்காக தான் இந்த இதை போட்டாங்க, இந்த தீர்மானத்தை கொண்டாந்தாங்க. அதில் உதயநிதி நைஸாக என்ன பண்ணிட்டார், 2 விஷயத்தையும் சொல்லி தப்பிச்சுட்டு போயிட்டார். அவர் திமுக தப்பிச்சிருச்சு. இல்லை இவங்க வந்து வாக் அவுட் பண்ணியிருந்தாங்க, வெளிநடப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தாவேக்கா என்ன பண்ணியிருக்கோம், தமிழர்கள் விரோதி, தமிழருக்கு விரோதமாக பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு பிரச்சாரம் பண்ணுவார். அதுலேயும் கலந்துட்டு 2 விதமாக பேசிட்டார். 2 விதமாக பேசி ஆதரவுன்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிவிட்டு வெளில வந்துட்டார். ஆனால் அதுலேயும் ஒரு பொடி வச்சுட்டு, நாங்கள் ஒரு மாற்றம் வந்தால் 7.18% கொடுத்தா, இன்க்ரீஸ்டு நம்பரில் கொடுத்தா நாங்கள் ஆதரிப்போம் சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ 2 டபுள் கேம் அங்கே ஆடிட்டு என்ன பண்ணிட்டார், திமுக அந்த தாவேக்கா வச்ச 2வது செக்லேயும் வந்து வெளில வந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த விஷயத்தில் வந்து திமுக எப்படியாவது மாற்றி அவங்களை கமிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து பார்த்தாங்க. 2 விஷயத்தையும் இவங்க திமுக தப்பிச்சிட்டாங்கன்றதான் உண்மை. ஆனால் இவங்க பிஜேபியோட பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் பிஜேபியோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆமாம், திமுக பாஜக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது எந்த லெவலில் சார் இருக்கு? அதாவது டீலிமிட்டேஷன் எப்படி பண்ணணும், சப்போஸ் வந்து 750 ஆக்கிட்டீங்க, அது 60 தமிழ்நாட்டுக்குன்னா, இவங்க என்ன சொல்கிற பயமுறுத்துறது என்னென்னா, ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் பயமுறுத்துறது என்னென்னா வந்து, இல்லைங்க அப்படியே சட்டம் கொண்டு வந்து 60 ஆக்கினா கூட டீலிமிட்டேஷன் கமிட்டி வந்து மக்கள் தொகையை பார்த்து குறைச்சிருவான், அது 48 குறைச்சிருவான், அங்கே சட்டம் பாஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்து அரசியல் சட்டத்திலேயே திருத்தும் போதே டீலிமிட்டேஷன் கமிட்டி அந்த நம்பர்ஸை வந்து எந்த விதத்துலையும் குறைக்கூடாது,
நம்பர்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கிற மக்கள் தொகையை வேணால் குறைச்சிக்கோங்க. இப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்றதுக்கு பதிலாக 6 லட்சம் பேராக மாற்றிக்கலாம், இல்லை 5 லட்சம் பேராக மாற்றிக்கோங்க. ஆனால் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற நம்பர்ஸை வந்து குறைக்காதீங்க அப்படின்ற ஆங்கிளில் நீங்கள் ஒரு சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து அந்த பாதிப்பு எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா எஸ் வி ஆர் ரெடி. அந்த டீலிமிட்டேஷனுக்கான அந்த எல்லைகள் வகுக்கிறது போன்ற விஷயங்கள் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் அது பண்ண வேண்டாம், நாங்கள் எங்கள் உதவி கேளுங்க, நாங்கள் எப்படிலாம் பண்ணுறோம்னு சொல்லித்தரோன்ட்டு அந்த ஆங்கிளில் போய் அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவோட. இப்போ அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. இல்லாட்டி அவங்க வந்து அரசியலில் எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நல்ல நடந்தால் வரவேற்போன்னு கனிமொழி சோமு சொல்கிற விஷயமாகட்டும், இன்றைக்கி கனிமொழி போய் ஓம் பிர்லா பார்ட்டியில் கலந்துக்கிற விஷயம், அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. காங்கிரஸ் மேலே கடுமையான கடுப்பில் இருக்காங்க. அது அவங்க காங்கிரஸ்னாலே அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து வேப்பங்காயை சாப்பிட்ட மாதிரி இருக்காங்க டிஎம்கேல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்கணுன்றதில் அதில் வந்து இந்த டீலிமிட்டேஷனில் தான் அந்த பாடத்தை கற்பிக்கணும். டீலிமிட்டேஷனை பொறுத்த மட்டும் ஈவன் சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் அவரே கூட டீலிமிட்டேஷனுக்கு வந்து காங்கிரஸ் சொல்கிறத கேட்பாரான்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் யூபியில் வந்து நம்பர்ஸ் ஏறுது ஆக்சுவலாக. அந்த ஏறுற நம்பரை இவர் வந்து எதிர்த்தாருன்னா அங்கே ஓட்டு வாங்க முடியாது அடுத்த எலெக்ஷன்ஸில். அதனால் அவரும் வந்து அமைதி காக்கிறாரு. ஸோ அதனால் முக்கியமான திமுக திரிணாமுல் காங்கிரஸோ இப்போ இருக்கிற இடம் தெரியாத போயிடுச்சு. அது பாவம் ரொம்ப மோசமாக போச்சு. திமுகவோ இந்தியா கூட்டணியிலும் இல்லை. அகிலேஷ் யாதவோ வந்து அவருக்கு அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணணும், காங்கிரஸோட இருக்கிறதா வேண்டாமான்னு பெரிய பிரச்சனையில் இருக்கார். இந்தியா கூட்டணியே ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் காங்கிரஸ் வந்து இப்படி இருக்கும்போது காங்கிரஸை வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு திமுகலே அது கூட சேரவே வேணாம், நம்மளை முதுகில் குத்திட்டு போனாங்க, நன்றி இல்லாதவங்கன்னு அது மாதிரி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. பாஜகவுக்கும் இவங்க ஆதரவு தேவையாக இருக்குது. 22 எம்பிக்கள் இருக்கிறதுனால இந்த ஆதரவோடு அங்கே போகணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி அந்த மசோதா வரும்போது தான் தெரியும். வின்டர் செஷனில் இப்போ இந்த செஷன் இப்போது இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை வந்து ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது திமுக தான் இது கொண்டாடாதீங்க, இதை கொண்டாந்தீங்கன்னா பிரச்சனை வரும், இதை அனுப்பிச்சி விட்ருங்கன்னா அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ அடுத்தது அவங்க கொண்டாடுற விஷயங்கள் வின்டர் செஷனில் வரும், பனிக்கால தொடரில் குளிர்கால கூட்டத்தொடரில் வரும். அது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு வரும் வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதனால் வந்து திமுக பாஜக கூட்டணி லெவலில் இன்னும் போல அது 3 வருஷம் இருக்குது அவங்களுக்கு. திமுகவுக்கு என்னென்னா இந்த 3 வருஷம் அப்படி பாலிடிக்ஸை வந்து நம்ம சாஃப்டாக ஓட்டிடலாம், விஜயை வந்து கடுமையாக எதிர்க்கலாம், விஜய்க்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கலாம். அதே சமயம் இங்கே பிஜேபியோட ஒரு மாதிரி சாஃப்டாக ஓட்டிக்கலான்ற எண்ணத்துல தான் இருக்காங்க. அதனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்தாய் விஷயத்தில் மரிய வில்சன் பேசினது ரொம்ப அது அநியாயம். அது அதாவது அவர் பேசுகிற என்ன பேசுகிறாருன்னா, அவர் பேசுகிறது அவர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பேசின போது அவர் தமிழ் சரியாக பேசுகிறன்றதை நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டாங்க. அதனால் அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது போல் இருக்குது. அந்த வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு யோசிச்சிருந்தார். கடையநல்லூர் ராஜேந்திரன் என்ன சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்சம் தமிழ் இம்ப்ரூவ் பண்ணி பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் இன்னும் ரொம்ப மோசமானு சொல்லலை, ரொம்ப சாப்பிட்டானு சொன்னார். அதை இவரே அவ்வளோ சீரியஸாக இருந்தாருன்னா அவர் ஏற்கனவே கடுப்பில் இருந்தார் போல் இருக்கு. அவர் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்கன்ட்டு. அதனால தான் வந்து எனக்கு நான் வந்து பான் கிறிஸ்டியனு, பிறப்பால் நான் கிறிஸ்டியனு, அன்பின் மொழி தெரியும், இரக்க மொழி தெரியும், அமைதி மொழி தெரியும், தமிழ் படித்தவங்களுக்கு கூட பாதி தமிழ் படித்தவங்களுக்கு கூட அது தெரியாது அப்படின்லாம் சொல்கிறார் அவர். அது தப்பு அவருக்கு. அது மாதிரி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. பாதி தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு கூட அன்பு மொழி தெரியாது, அமைதி மொழி தெரியாது, இறக்க மொழி தெரியாதுன்னா அவன தமிழுக்கும் இறக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லையா, தமிழுக்கும் அமைதிக்கும் சம்மந்தமே இல்லையா? தமிழில் அன்பை பற்றி தமிழில் சொல்லாத விஷயங்கள் கிடையாது. புறநானூறில் ஆரம்பித்து நேற்று எழுதின கவிஞன் வரையும் எல்லாம் அந்த பாட்டு எழுதிட்டுருக்கான். ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து அவருக்கு பான் கிறிஸ்டியன்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, நான் என் பேச்சை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், அடுத்த வருஷம் பாருங்கள் நல்லா பேசுவேன்னு சொன்னால் அவருடைய மதிப்பு ஏறி இருக்கும். அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாதி தமிழ் தெரிஞ்சவங்க கூட அன்பு மொழி தெரியாதுன்னு பேசினாருன்னா மதத்தை கலக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் பான் கிறிஸ்டியன். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வளர்த்ததில் கிறிஸ்தவர்கள் பங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிறிஸ்தவர்கள் நல்லா தமிழ் பேசி தமிழ் வளர்த்துருக்காங்க. வீரமாமுனிவர், ஜியு போன்றவரெல்லாம். நீங்கள் பான் கிறிஸ்டியன் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசியிருந்தா என்ன அர்த்தம்? அது கிறிஸ்தவர்களையே இழிவுபடுத்துகிறாரு, தமிழையே இழிவுபடுத்துகிறாரு. இப்படிப்பட்டவரை விஜய் வச்சிருக்காரு. கொஞ்சம் விஜய் வரை கவனிக்கணும் ஆக்சுவலாக இவர் பேசுறது. சார், இப்போ தாவேகா ஆட்சி அமைஞ்சு இப்போ அவங்க ஆட்சிக்கு மட்டும் இல்லாமல் அரசியலுக்குமே எல்லாருமே புதுசு தானே. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் கொடுக்கலாமா? கொடுத்தா எல்லாமே கிளியர் ஆகுமா? இல்லை, அவருக்கு டைம் கொடுக்கலாங்க, கொடுத்து தான் ஆகணும். இதாக ஏன்னா இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு இப்போது அவங்க கடன்லாம் வாங்குறது, திமுக கடன் வாங்கி தமிழ்நாட்டையே கவுத்துருச்சுன்னாங்க, அவங்க போய் கடன் வாங்குறாங்க. அவங்க 5 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்க போகிறாங்க. அதாவது எதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. திமுகவை கண்ணாபின்னு பேசிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சியில் உட்காந்த அப்புறம் தான் அதோட ஹீட் தெரியுது அவங்களுக்கு. அதோட முள் ஆட்காலியில் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க வந்து இட் இஸ் வந்து என்னடா அது இப்படி இருக்கேன்னு இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு. என்ன ஆட்சினா என்ன, நிர்வாகம்னா என்ன, நம்ம வெளியிலேருந்து என்னெல்லாம் பேசிட்டோம், உள்ளே வந்து பார்த்தா தான் எல்லா விஷயமும் தெரியுது. அதிகாரிகள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும், மந்திரிகளுக்கெல்லாம். அதனால் எல்லாருக்குமே முதல்வர் உட்பட எல்லாருமே அந்த மாதிரி தான் நிலைமை. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறது பெட்டர். ஆனால் அதுக்குன்னு ஊழல் லஞ்சம்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் இன்னும் வேலையை செய்ய ஆரம்பிக்கலையே கவர்மெண்ட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தா தான் ஊழல் வரும்.
நீங்கள் இருக்கிற டெண்டர்லாம் ரத்து பண்ணியிருக்கீங்க. புது டெண்டர் கொடுத்து நீங்கள் புதுசாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்களா இல்லையா நமக்கு தெரிய வரும். நீங்கள் ஒரு சவரன் நகை கொடுக்கும்போது தான் கொடுக்குற நகையோட குவாலிட்டி அப்போ தான் நாங்கள் பார்க்க முடியும். அதில் ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்போ தான் தெரியும். எதுவுமே நீங்கள் பண்ணாத போது ஊழல் ஒழிஞ்சு போச்சுன்னு இந்த வைகோ போன்ற மூத்த தலைவர்கள்லாம் சொல்கிறது உண்மையே ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஒரு மூத்த தலைவராக இருந்துட்டு அவர் விஜயோட கூட்டணி சேரலாம், விஜயோட ஒன்றா சேர்ந்து கொண்டாடலாம், அது வேறு விஷயம். ஊழலே ஒழிஞ்சு போச்சு எப்படி சொல்கிறாரு புரியல. இப்போ லஞ்சம்லாம் வந்து அரசாங்க அலுவலகத்தில் லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. எல்லாமே ரீல்ஸில் எல்லாமே ரீல்ஸில் ஓடின்னு இருக்கு. அரசாங்க அலுவலகத்தில் ஒரு ஆட்சி மாறினாலே கொஞ்சம் லஞ்சம் வாங்குறது யோசிப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் அப்படி தான் போகும். எந்த ஆட்சி மாறினாலும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க பழைய வேலையை. இன்றைக்கும் பழைய ஆர்டிஓ ஆஃபீஸ்லையோ தாசில்தார் ஆஃபீஸ்லையோ எல்லாம் நடக்காதில்ல, எல்லாமே நடந்து தான் இருக்குது. முற்றிலும் ஒழிஞ்சுதானா சில ஆஃபீஸில் ஊழல் ஒழிஞ்சிருக்கலாம், லஞ்சம் வாங்காத இருக்கலாம். இதெல்லாம் வெயிட் அண்ட் சி தான். எப்படி நிர்வாகத்தில் உங்களுக்கு நேரம் கொடுக்கணும், இவங்களுக்கு டைம் கொடுக்கணும்லாம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஊழல் லஞ்சம் ஒழிகிறதுலாம் வந்து அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 1 வருஷம் ஆகணும். அப்போ தான் நம்ம இதை பற்றியெல்லாம் பேச முடியும். ஆக்சுவலாக இப்போவே வந்து ஒரு முன்மூடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. எல்லாம் ஒழிஞ்சு போச்சு ஆகா ஓஹோ விஜய் அண்ணா பேரை சொன்னாலே தாசில்தாரெலாம் பேப்பரெல்லாம் கிடையாது. அவங்க வாங்குறத எப்படி வாங்குறாங்களா இல்லையான்றதெல்லாம் 1 வருஷத்துக்கு வரையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். இவங்களும் வந்து பல டெண்டர்கள்லாம் விடுவாங்க, பல வேலைகள்லாம் செய்வாங்க. அதில் ஊழல் நடந்திருக்கா இல்லையான்றது காரியம் நடந்தப்பறம் தான் நம்ம சொல்ல முடியும். அதுவும் எதுவும் சொல்ல முடியாது. நடக்காதது தான் நமக்கு நல்லது, அவருக்கும் நல்லது, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஆட்சியை வந்து ரீல்ஸ் ஆட்சி அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு, ஒரு பிம்பமும் வைக்கிறாங்க. ஸோ இப்போ ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னா ரீல்ஸ் மூலமாக அவங்க எடுத்து எல்லாத்தையுமே பிரபலப்படுத்தி அந்த டெக்னாலஜியை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கோணத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை இது வந்து ஒரு நெகட்டிவாகவே நம்ம எடுத்துக்கலாம்? டெக்னாலஜி தான் அவங்களோட ஆதாயத்துக்கு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. அவர் பிரச்சாரம் பண்ணதே வந்து குழந்தைகளெல்லாம் தூண்டி விட்டு ஓட்டு வாங்குறதுக்கு, அப்பா அம்மா ஓட்டு வாங்குறதுக்கு, தாத்தா பாட்டியை ஓட்டு வாங்குறதுக்கு குழந்தைகளை தூண்டி விட்டார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது மாதிரி நிறையா விஷுவல்ஸ் போட்டாங்க. அது மாதிரிலாம் குழந்தைகளை வச்சுன்னா நிறைய விஷுவல்ஸ்லாம் போட்டாங்க. இன்னும் போட்டுன்னு இருக்காங்க. குழந்தைகளை வச்சு இன்னும் விஷுவல்ஸ் அவரோட இமேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு குழந்தைகளை வச்சு இன்னும் விஷுவல்ஸ்லாம் ரீல்ஸ்லாம் போட்டுன்னு தான் இருக்காங்க. அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்க வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக இவங்க பயன்படுத்தலை. ரெண்டாவது வந்து அதை மட்டுமே பண்ணி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். விஜயை வந்து திமுக சரியாக கவுண்டர் பண்ணலை, சரியாக வந்து எதிர்க்கலை. அவர் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் கரூர் சம்பவம் போன்ற விஷயங்களெல்லாம் சரியாக விமர்சிக்கல. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து திமுகவை தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வந்தார். இவங்க ரியாக்ஷனே அது சரியில்லை. அதாவது திமுக வந்து அவர் தொட்டாலே அவருக்கு பெரிய ஆள் ஆகிடுவார்னு பயந்து விட்டாங்க. அது தப்பு. ஆக்சுவலாக அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கணும். திமுகலேயே அதை நிறைய பேர் பேசுகிறாங்க. திமுக எம்பி என்கிட்ட சொன்னார், விஜய் எடுத்து நான் ஒரு கமெண்ட் போட்டேங்க ஃபேஸ்புக்கில், உடனே பெண் நிறுவனத்துலேருந்து என்னை கூப்பிட்டு திட்டுறாங்க, ஏன் நீங்கள் போடுறீங்க விஜய் எடுத்து? ஏன் விஜய் எடுத்து போடலைன்னா எப்படிங்க? அவர் பாட்டுக்கு நம்மளை பற்றி கண்ணாப்பின்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு, நம்ம எடுத்து போடலன்னா எப்படிங்க? இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபெயில் தானே இது நமக்கு. அப்போ அவர் எதுக்காக விட்டால் அதோட பலனை பெனிஃபிட் அவர் எடுத்துன்னு போயிட்டார். திமுக நோக்கி எல்லா குற்றச்சாட்டும் வச்சார். இவங்க அதை ரியாக்ட் பண்ணாதே இருந்தாங்க. எதனால விஜய் அவர்களை வந்து எதிர்க்க வேணாம் அப்படின்னு அவர் பெரிய ஆள் ஆகிட போகிறாரு, மக்கள் வந்து அவர் ஓட்டு போட்ட போகிறாங்க, அவரை கண்டுக்காத ஒதுக்குங்க, நடிகர்களுக்கெல்லாம் பெருசாக மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னா. இங்கே நடிகர்களை ஆதரிக்கிறது மட்டும் வரல, நடிகரை ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல் திமுக பிடிக்கலைன்னா அதிமுகன்ற அந்த எண்ணம் வந்து மாறிடுது. கடைசி 10 நாளில் அது நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக அதுக்கு முதல்லலாம் கூட அவ்வளோ தெரியல. கடைசி 10 நாளில் திமுக விட்டு அதிமுகன்னு அந்த ஆல்டர்னேட் இருந்த அந்த இடம் வந்து பைப்போலாரில் மாறி போச்சு. அது கரெக்டாக வந்து விஜய் பிளான் பண்ணார். என்ன பிளான் பண்ணார்னா, எனக்கு எதிரி திமுக தான், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றதை திருப்பி சொன்னார். இதன் மூலம் அதிமுகவை ஓரம் கட்டினார். மக்கள் மனசில் கரெக்டாக எதுக்கு அதிமுகவுக்கு போடணும், ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்து போட்டால் என்ன, இவங்க தான் திமுகவுக்கு பதில் அதிமுகவுக்கு பல தடவை போட்டோமே, இவங்க வந்தாலும் அதே தானே இருக்குது, சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இவருக்கு போட்டாங்க. ஒரு 12-13% 15% வரையும் அந்த சேஞ்ச் பண்ணி போட்ட ஓட்டு தாங்க இவர் தூக்கின்னு போச்சு. ஆக்சுவலாக அது வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வருமானா இவர் செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்குது. இவரை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல. இப்போது எலக்ட்ரிசிட்டிலாம் ஏறி இருக்குது, கண்ணாப்பினான்னு சார்ஜஸ் வருது, பவர் கட்டெலாம் கண்ணாப்பினான்னு இருக்குது, மக்கள் யோசிக்கிறாங்கல்ல. பட் ஆனால் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து, இது யூஸ்வலாக இருக்கிறதா, நீங்கள் மின்சாரம் வந்து எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த இதில் தான் இருக்குங்க. அந்த 200 யூனிட் கொடுத்ததுலேயே கன்செஷன் கொடுத்ததுலேயே பிரச்சனை இருக்குல்ல. இப்போ நீங்கள் 500 யூனிட் வரை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 200 யூனிட் ஃப்ரீன்றத உங்களுக்கு பெனிஃபிட் வருது. நீங்கள் 501வது யூனிட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் 100 யூனிட் தான் வந்து ஃப்ரீயாக வருது. அப்புறம் 101வது யூனிட்லேருந்து உங்கள் ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுற ஸ்லாப் மாறுது. மாறும்பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு அந்த கன்செஷன் நீங்கள் இழக்கிறது மட்டும் இல்லாமல் 101வது யூனிட்லேருந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டும் அதிகமாகுது. ஆக்சுவலாக அப்போது முந்தி நீங்கள் ஒரு 900 ரூபா வந்து வச்சுக்கோங்க, இப்போ 1500 ரூபா வருது. இப்போ 1500 ரூபா வாங்கினீங்க ஒரு 1600 ரூபா வருது, அப்படி வருது. இப்போ சில பேருக்கு என்ன ஆயிருக்குன்னா கண்ணாப்பினான்னு ஏறி இருக்குது சில பேருக்குலாம். அது எப்படி ஆயிடுச்சுன்னே தெரியல. இப்போ அவங்கெல்லாம் 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வந்து குய்யோ முறையோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு நடிகை கூட ஒரு ட்விட்டர்லாம் போட்டிருக்காங்க. அவங்க நடிகை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க.
அதே மாதிரி டிவிகேவோட ஐடி விங், அதாவது விஜய் அவர்களோட கட்சியில சேர்ந்த ஐடி விங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நடிகை வந்து டிஎம்கேக்கு சாதகமா பேசுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இது சொல்றாங்க. சும்மா பொத்தம்பதுவா சொல்கிறது திமுகவுக்கு சாதகமான பவர் கட்டி ஏன்னா திமுக போயிட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிக்கின்னு போயிட்டான்றது இதெல்லாம் வந்து ஒரு பேச்சு அரசாங்கத்தில் அவங்க அப்படியே பேசுறது. இவங்க அடிப்படையான ஒரு நாலேஜோட பேசணுங்க. கர்நாடகாவில் போய் தண்ணி விட்டான், இவர் யாரை கேட்டுன்னு கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்தார். கர்நாடகா காவேரி விஷயத்தில் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தாச்சு, இனிமேல் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. விவசாயிகளே பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க, கட்சிகள்லாம் பேச வேண்டாம்னாங்க. நீங்கள் ரகசியமாக அது இந்த 3 மாதம் ஆட்சியில் அவர் பண்ண நினச்ச பெரிய பிளண்டர். நல்ல வேளை நடக்கல அது. ஆக்சுவலாக காவேரி விஷயத்தில் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமேல் ஆணையத்திட்டையோ சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட தான் முறையிடணும். அதுதான் வழி, வேறு வழி கிடையாது. இவர் போய் பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தாருன்னா, போய் பேசிட்டு 2 டிஎம்சி தண்ணி வாங்கிட்டு வந்துட்டா ஒன்று இந்த இவங்கெல்லாம் டிவிக்கு எல்லாம் ரீல்ஸ் போடுவாங்கல்ல, போனார் அண்ணன் தளபதி போனார் தண்ணி வந்ததுன்னு போடுவாங்கல்ல, அந்த முயற்சியை ட்ரை பண்ணி பார்த்தார். கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் நீ வராத, இந்த சைடே தலைகாமிக்காத அப்படின்ட்டார் அவர். ஆக்சுவலாக அவர் சொல்லி தான் இவர் போகிற மாதிரி இருக்கிறதே தெரிஞ்சுது. அப்போ ரகசியமாக முக்கியமான விஷயத்தில் ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு பேச்சுவார்த்தைன்றது, அதை நீங்கள் பண்ணும்போது தமிழ்நாட்டை கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்காமல் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண நினச்ச பெரிய பிளண்டர். ஆக்சுவலாக நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டே உங்களை கை விட்டுருவோம். நீங்கள் தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிங்களே, பேசிக்கோங்கன்னுவாங்க. தமிழ்நாடு பேசியே பல விஷயங்களே இழந்து போச்சு காவேரியில். அதெல்லாம் வந்து பழைய வரலாறுலாம் தெரிஞ்சுட்டு யார் இவருக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரில. நல்ல வேளை அவர் போகலை, அவர் வர வேண்டாம்னு சொன்னது நல்லதாக போச்சு. அதுலேயும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் இந்த ஒரு முடிவு எடுக்கணும்னு ட்ரை பண்ணல பாருங்கள். அது வந்து இல்லை நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் போகிறதுன்னு முடியும். நீங்கள் அவமானப்படுறது இங்கே பிரச்சனை இல்லை, அவமானப்படுறது தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நீங்கள் அவமானப்பட்டால் தமிழ்நாடு அவமானப்படுற மாதிரி. ரெண்டாவது, நீங்கள் பேச்சுவார்த்தைன்ற முடிவுக்கு போகும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, என்ன பண்ணலான்னு கேளுங்க. நீங்கள் தனிப்பட்ட முடிவை எப்படி முடிவு எடுக்கலாம்? இது சேஞ்ச் ஆஃப் டிசிஷன், ஒரு பாலிசி டிசிஷன், கொள்கை அளவில் மாற்றுறீங்க முடிவை. அது போகக்கூடாது. ஆக்சுவலாக நல்ல வேளை போகலை. இந்த 3 மாதத்தில் அவர் பண்ண நினைச்ச ஒரு பிளண்டர் இது. ஆக்சுவலாக நல்ல வேளை பண்ணாது. இருந்தார் 12 அவதூறு வழக்குகள் போட்டிருக்காரு. இந்த ஆட்சியாக 3 மாதத்தில் 12 அவதூறு வழக்குகள் பார்த்துட்டு போவான் இவர் போட்டிருக்கார். அதனால் இது டாலரன்ஸ் வேணும், விமர்சனத்தை பற்றி டாலரன்ஸ் வேணும். அங்கே போட்டால் உடனே மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் ஜாமீனில் விட்டுறாங்க, கோர்ட்டில் ஜாமீனில் விட்டுறாங்க. அப்போ நீங்கள் போட்ட குதிரை வேறு வழக்கில் 14 பேரும் வெளில ஜாமீனில் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கோர்ட்டில் உங்களுக்கு எல்லாமே திருப்பரங்குன்றம் போனீங்க, அங்கே தடை போட மாட்டேன்ட்டாங்க. கோர்ட்டில் உங்களுக்கு எல்லாமே திருப்பி ஃபெயிலியர் ஆகுது. ஆக்சுவலாக பல விஷயங்கள். அப்போ கோர்ட்டில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லீகல் நடவடிக்கைகள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவருக்கு இப்போ என்னென்னா இன்னும் அந்த அந்த நடிகர் அப்படின்ற விஷயத்தில் ஒரு மாற்றி நம்ம ஓட்டு போட்டோம், இவரை நம்பி ஓட்டு போட்டோம், இவர் இன்னும் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து ஒரு ஒரேடியாக இழந்துடக்கூடாதுன்றதான் பாயிண்ட்டு. அதை இழக்கிறதுக்கான அறிகுறிகள் இந்த மின்சார விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு தெரியறதை பார்க்குறோம். பால் விலை 1 மாதமாக பால் தமிழ்நாட்டில் சென்னையில் கிடைக்க மாட்டேங்குது, அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆவின் மில்க்கு பிரச்சனையாக இருக்குது. அரிசி விலை 8 ரூபா 1 கிலோவுக்கு ஏறி இருக்குது. 1 கோடி பேர் வந்து வெளியில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. 2.25 கோடி காடு இங்கே இருக்குது. சக்கரை காடுக்கு அரிசி கிடையாது, அவங்களாம் வெளியில் தான் வாங்குவாங்க. அவங்களாம் எப்படி வாங்குவாங்க? வெளியில் 8 ரூபா அதிகமாக இருக்குது 1 கிலோவுக்கு. 25 கிலோ கொண்ட மூட்டை 250 ரூபா அதிகமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அங்கே விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு குருவை பாதிச்சிருது. இப்போ அடுத்தது வந்து தாளடியும் போட முடியாது, சம்பாவும் போட முடியாது, தண்ணி இல்லை. இப்போ அவங்களுக்கு என்ன வறட்சி நிவாரணம் கொடுக்க போகிறீங்க? இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து விஜய் இருக்கார். அவர் வந்து பொலிட்டிக்கலாக வந்து திமுகவை டீல் பண்ணுறதுன்றது வேறு விஷயம். பட் மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கள திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இன்னொரு விஷயம். அதை 2வது விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக நன்றி, தேங்க்யூ.